இங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஓட்டு கேட்கும் போது டிஆர் பாலு வந்து இங்க நான் ஆட்சிக்கு வந்தா எங்க ஆட்சி வந்தா நாங்க விமான எடுத்து வர மாட்டோம், இதே அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணிட்டு போனாரு. நீங்க அவருதான் அவங்க ஆட்சி தான் வந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு முழு காரணமா இருக்காங்க. எனக்கு எந்த வேலையும் தெரியாது. இதோ எங்க பெரியப்பா 60-70 வயசு ஆகுது. இந்த வயசுல போய் என்ன வேலை செய்வாரு? இந்த வயசு இந்த வீடு வந்து மேல எங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு எங்க பெரியப்பாவுக்கு வந்து எங்க அப்பா வந்து எங்க அண்ணனுக்கு அடுத்தது நானு. புரியுதுங்களா? இந்த வீடு வந்து நாங்க கட்ட முடியுமா? ஒரு செங்கல் விலை வந்து நீங்க 7 ரூபாய். எங்க பெரியப்பா இருக்கும்போது இவர் இருக்கும்போது செங்கல் வந்து 2 ரூபாய். இப்ப 7 ரூபாய் ஒரு செங்கல், 8 ரூபாய் 7 ரூபான்னு சொல்றாங்க. ஒரு சிமெண்ட் விலை வந்து 100 ரூபாய். இப்போ வந்து 300 ரூபாய் சிமெண்ட் விற்கிறாங்க. நாங்க எங்க போவோம்? எங்க கைனி எங்க இந்த விவசாயத்தை விட்டு எங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது. கம்பெனி எங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. விவசாயம் தான் எங்களுக்கு. இங்க எல்லாருமே விவசாயம். இங்க சிஎட் கம்பெனி எல்லா கம்பெனியுமே இருக்கு. எனக்கு 50 வயசு ஆகுது. 50 வயசுல வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. எங்க விவசாயம் தான் எங்களுக்கு. ஏதோ பூமி எங்களுக்கு வந்து பம்ப் செட்டோ இதுவோ ஏதோ பார்த்து எங்க நாங்க வானத்தை வானத்தை பாக்குறோம். ஏரி நொம்புது. எந்த இதுவும் இல்லாம நாங்க விவசாயம் செய்யறோம். 2 பாகம் தலைமைக்கு 2 பாகம் நாங்க விளைகிறோம். 2 பாகம் சாப்பாடுக்கு அரிசி நெல்லு போட்டுட்டு அரிசி அதையே நாங்க குத்தி அரிசி நாங்க சாப்பிடுறோம். நாங்க யாருக்கிட்டையும் போய் நாங்க கையெழுந்தல, நாங்க யாருக்கிட்டையும் போய் எதுவும் இல்லை. இது ஏன் எதுக்காக இங்க எதுக்குன்னா என்ன வளர்ச்சி எதுக்காக வளர்ச்சி? ஏன் விமானத்துக்கு ஏற்கனவே விமானம் ஒண்ணு திறக்காதே இருக்குது, அதை தரங்க. ஒண்ணு மூடி சும்மா தானே மூடி வச்சிருக்கீங்க, அது தரங்க. அது ஏன் மூடி வச்சிருக்கீங்க? அது தந்துட்டு அது உபயோகத்தை பண்ணுங்க. அது திறக்காது இங்க எதுக்கு வர்றீங்க? எதுக்கு இங்க எந்த இதுக்காக வர்றீங்க சொல்லுங்க? என்ன காரணம்? என்ன இது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே புரியல. இது கொள்ளடிக்கிறதுக்கா இல்ல என்ன இது? நாங்க இன்னைக்காக நீங்க 1000 நாளாவது நாங்க போராட்டம் பண்ணிக்கிறோம். எந்த கட்சிக்காரனும் சரி டிஎம்கே ஆளுங்க எந்த ஆளுங்க ஒரே ஒரு இது எங்களுக்கு ஒரே ஒரு இது வந்து எங்க அண்ணன் சீமான் அண்ணன் ஒண்டி தான் எங்களுக்கு வந்து இது இருக்காரு. எங்க அண்ணன் சீமான் ஒண்டி தான் வந்து இங்க எங்களுக்கு 2 முறை வந்து இதுனாரு. வேற எந்த கட்சிக்காரனுமே எந்த இதுவுமே எங்க இது அதனால நான் சொல்றேன். நாளைக்கு அண்ணன் எங்க அண்ணன் வந்து தளபதி அண்ணன் விஜய் வராரு. அதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையே எங்களுக்கு ஒன்னும் தெரியல. புரியுதுங்களா? ஆனா இது வந்து இன்னும் இது வந்து முயற்சி ரொம்ப ஆகுமா கண்டி சாவர வரைக்கும். கிருஷ்ணால ஏற்கனவே எங்க ஊர்ல உப தலைவர் பொண்டாட்டி வந்து இறந்துருக்கு மனைவி. புரியுதா? தூக்கு மாட்டி செத்து இருக்கு. இதனால ஏர்போர்ட்னாலதான் தூக்கு மாட்டி செத்து இருக்கு. அதே மாதிரி நாங்க கண்டிப்பா நாங்க அஞ்ச மாட்டோம். நன்றி, வணக்கம்.